35 லட்சம் ரூபாய் ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட்டை கம்மி பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான வழி சொல்லட்டா. லாஸ்ட் இயர் ஆர்பிஐ பேங்க்குக்கு சொன்ன சர்க்குலர் என்னங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் 50 லட்சம் ரூபாய்க்கு ஹோம் லோன் வாங்கியிருக்கீங்க, 20 வருஷத்துக்கு எடுத்திருக்கீங்க, கோவிட் பீரியடில் 7% தான் இன்ட்ரெஸ்ட்னு சொன்னால் நீங்கள் இஎம்ஐ மட்டும் 38,765 ரூபா பே பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ மொத்த 20 வருஷத்துக்கு உங்கள் இன்ட்ரெஸ்ட் காம்பனண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 43 லட்சம் ரூபா வரும். கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 9.25% வந்துருச்சு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் 50 லட்சம் ஹோம் லோனு இன்னைக்கு 9.25% இன்ட்ரெஸ்ட்னு சொன்னா உங்க இன்ட்ரெஸ்ட் காம்பனன்ட் வந்து பாத்தீங்கன்னா 90 lakhs. யூசுவலா பேங்க் வந்து அதே இஎம்ஐ வச்சுட்டு 20 வருஷத்தை அப்படியே 30 வருஷம் ஆக்கி அதிக இன்ட்ரெஸ்ட் வாங்கிட்டே இருப்பாங்க. அப்படின்னா என்னன்னா 43 லட்சம் ரூபாய் நீங்க இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டிய இடத்துல இன்னைக்கு தேதியில நீங்க 90 லட்சம் ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். அப்படின்னா என்னன்னா 47 லட்சம் நீங்க ஜாஸ்தியா கட்டுறீங்க. போன வருஷம் ஆர்பிஐ சர்க்குலர் என்ன சொல்லுதுன்னா எல்லா பேங்க்குமே கஸ்டமர்ஸுக்கு ஆப்ஷன் கொடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் பாட்டுக்கு ஒரே இஎம்ஐயை வச்சுட்டு கால அவகாசத்தை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனீங்கன்னா கஸ்டமருக்கு ஒரு பெரிய பேர்டனாக இருக்கும். அதனால 2 ஆப்ஷன் கொடுக்கணும்னு சொல்லி ஆர்பிஐ சொல்லுது. ஒன்று, கஸ்டமர் இஎம்ஐயை இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த சினாரியோவில் நம்ம பார்க்கலாம். 7%லேருந்து 9.25 ஆச்சுன்னு சொன்னால் நீங்கள் 6,200 ரூபாயை நீங்கள் இஎம்ஐ இன்க்ரீஸ் பண்ணினீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் 90 லட்சத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 55 லட்சத்துக்கு வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி 6,200 ரூபாயை ஜாஸ்தி கட்டும் போது உங்களுக்கு 35 லட்சம் ரூபாய் இன்ட்ரெஸ்ட் சேவ் ஆகும். ஒரு புத்திசாலி இல்ல அதே இஎம்ஐ கட்டிக்கிட்டே இருக்காருன்னு சொன்னா ஒரு 90 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவார். ஸோ எப்பெல்லாம் ஹோம் லோன் ரேட் இன்க்ரீஸ் ஆதோ, ரிப்போ ரேட் இன்க்ரீஸ் ஆதோ, நீங்க உங்க இஎம்ஐயை இன்க்ரீஸ் பண்றது தான் புத்திசாலித்தனம். உங்களுக்கு இதை பத்தி டவுட் இருந்ததுன்னா ஹெச்எல்னு கமெண்ட் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு டிஎம் பண்றோம். இன்ஸ்டாகிராமா இருந்தா நாங்க டிஎம் அனுப்புறோம். யூடியூபா இருந்தா உங்க இமெயில் ஐடி கொடுங்க, நாங்க உங்களுக்கு மெயில் அனுப்புறோம் இது எப்படின்ட்டு. சீக்கிரமே லோன் அடைச்சு உங்க லோன் ஹவுஸை ஓன் ஹவுஸ் ஆக்கிக்குங்க.